தனிமை. இது அவளோடு அவள் உரையாடும் நேரம். முடிவில்லா வானில் தனக்கென ஒரு சிறகு விரித்து பறக்கும் நேரம். அவளின் சிந்தனை அலைகளோடு அவளே எதிர்நீச்சல் போடும் நேரம். இந்த வெறுமையான சூழலில் அவளே அவளை தட்டி கொடுத்துக் கொள்கிறாள். அவள் கடந்து வந்த பாதைகளில் கவனமாய் ஆராய்ந்து நாளைய புதிருக்கு விடை தேடிக் கொள்கிறாள். அவளுடைய தனிமையால் அவள் யார் என்று அவளுக்கும் இந்த உலகிற்கும் மிக அழகாக அடையாளம் காட்டுகிறாள். அவளை பொறுத்தவரை இந்த தனிமைதான் அவளின் சொர்க்கம். தனிமைக்கு அவள் அடிமையாகிவிட்டாள் என்றார்கள். இல்லை, இந்த தனிமைதான் அவளுக்கு அடிமையாகிவிட்டது.